ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். அண்மை செய்தி, நாளை டெல்லி செல்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மதுரையில் நடைபெறவிருந்த பொதுக்கூட்டம் தற்போது சென்னைக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் ஒரு கட்சி விரைவில் இணையும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காலையில் கூறியிருந்தார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் வீரகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வீரகுமார், ஏற்கனவே அமமுக ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு பெரும் முயற்சி எடுத்தாரு அண்ணாமலை. தற்போது நயினார் நாகேந்திரனோட டெல்லி பயணத்திலேயும் அண்ணாமலை இருக்கிறதா சொல்லப்படுகிறது. வேறு தலைவர்களும் செல்கின்றனரா? எந்த நோக்கத்திற்காக இந்த பயணம்? பாலா, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளுமே தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக இந்த தேர்தலில் கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்துல செயல்பட்டு வருகிறாங்க. அதற்கான தொடர்ந்து கூட்டணியாக இருக்கட்டும் இல்ல கட்சியை வலுப்படுத்துவது, அது மாதிரியான பல பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் 14ஆம் தேதி காலை பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் எல் முருகனுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய வீட்டுல பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கிறார். இந்த பண்டிகையில கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நாளை மாலை சென்னையிலிருந்து டெல்லிக்கு ஒன்றாக செல்கிறார்கள். குறிப்பாக வருடம் பிரதமர் மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய எல் முருகன் அவருடைய வீட்டுல பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார். கடந்த ஆண்டும் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து துண்டு உடுத்தி பொங்கல் பண்டிகையில கலந்து கொண்டிருந்தார். அதே போலவே இந்த ஆண்டும் எல்முருகனுடைய இல்லத்துல, டெல்லியில் இருக்கக்கூடிய இல்லத்துல பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த பொங்கல் பண்டிகையில கலந்து கொள்வதற்காக நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் நாளை மாலை சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்படுகிறார்கள். 14ஆம் தேதி காலையில இந்த பொங்கல் பண்டிகை பிரதமர் மோடி முன்னிலையில கோலாகலமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் கூடுதலாக துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்வார்கள் என பாஜக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பொங்கல் விழாவை விட இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக இந்த பொங்கல் விழா அமையும் என கருதப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இது இருக்க, இன்னொரு பக்கம் தேர்தலுக்கான முக்கிய நகர்வுகளை இந்த சந்திப்பு ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இருவரும் ஒன்றாக பிரதமர் மோடியை சந்தித்து பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அப்போது அவர்கள் இருவரும் ஆலோசனை செய்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழகம் முழுவதுமே நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். சுற்றுப்பயணத்தினுடைய நிறைவு தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் மோடிக்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, கூட்டணி தொடர்பாகவும் பல ஆலோசனைகளை 14ஆம் தேதி பிரதமர் மோடியோடு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் ஆலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக மேலும் கூட்டணியில கட்சிகள் இணைய இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் சில நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய இல்லத்துல தனியா சந்தித்து உரையாடிட்டு வந்திருக்கிறாரு. இது எல்லாமே இருக்கும்போது 23ஆம் தேதி தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மதுரையில நடக்கும் என தெரிவித்திருந்த நிலையில தற்போது அது சென்னைக்கும் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் டெல்லி செல்லக்கூடியது ஒரு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலைகள் குறித்தும் பிரதமர் மோடியோடு இவர்கள் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணத்திற்கு பிறகு இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இணையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.